ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியலோட அனல் பறக்கிற புது ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த லேகும் இல்லாமல் நேராக விஷயத்துக்கு வர வாங்க. எல்லாரும் பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் சரி அதை விடுங்க. ப்ரோமோவோட ஆரம்பத்திலேயே ராகவ் நிலாவை பார்த்து வேற இடத்துல வேலை தேடுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா எந்த தயக்கமும் இல்லாமல், ஆமாம், இங்கே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே வேலை பார்க்க முடியாதுங்க. நிலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உடனே ராகவ் தன்னோட ஈகோல, நீங்க இப்ப இந்த வேலையை விட்டு போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டே கிடையாது அப்படின்னு வழக்கம் போல கார்பரேட் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்றாரு. நீங்க சர்டிபிகேட்டே தரலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட டேலண்ட் இருக்கு, அதை வச்சு என்னால வெளில எங்க வேணாலும் போய் வேலை பார்க்க முடியும். என் ரெசிக்னேஷன் லெட்டர் நான் மெயில் பண்றேன் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு போறாங்க நிலா. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டே இல்லைன்னா எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர்? சரி அதையும் விடுங்க. இதை கேட்ட உடனே ஈகோ ஹர்ட் ஆன ராகவ், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் அப்படி என்ன கிளிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட, நிலாவும் அசரவே இல்லைங்க. திரும்பி நின்று பாருங்க, ஒத்த வார்த்தையில் செம்ம கெத்தா பஞ்ச் டைலாக் மாதிரி பேசிட்டு போனாங்க. நிஜமாவே இது ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் தான். அடுத்து என்ன நடக்கும்? வெளியே போகிற நிலாவுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிருமா, இல்லை ராகவ் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எங்கேயும் வேலை கிடைக்க விடாமல் பண்ணுவாரா? இதுதான் இனிமேல் வரப்போகிற எபிசோடில் பெரிய ட்விஸ்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நிலாவோட இந்த தில்லான முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ப்ளீஸ் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பாய்.